திமுக ஓட்டுச்சேரி செய்ததா? காங்கிரசுக்கு ராகுல் காந்தியுடைய மூஞ்சில என்ன வாய் அடிச்சு வாழ்ப்பு சாப்பிட்டாங்களா? வட இந்தியாவில் ஒரு துஷ்பிரச்சாரத்தையும் நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியதன் காரணமாகத்தான் நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய அனுதாபம், நரேந்திர மோடி அரசாங்கத்தில் ஊழல் இல்லாதது, வட இந்தியாவில் நரேந்திர மோடியை வீழ்த்த ராகுல் காந்தி செய்யக்கூடிய ஓட்டுச்சோரி என்ற பொய் பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதுதான் கணக்குங்க. இந்த பிரச்சாரம் மு.க. ஸ்டாலின் பீகார் வந்ததுனால இண்டி கூட்டணிக்கு தோல்விதான் வரும். காரணம் அங்கு இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய மிக மிக சீனியர் பாஜக தலைவர்கள் ராகுல் காந்தி வரவேற்றாரு. 25 லட்சம் ரூபாய் விமான நிலையத்துக்கு செய்து அதனால என்னங்க 8 கோடி தமிழ் மக்களுக்கு என்ன லாபம் கொடுத்தாருங்க மு.க. ஸ்டாலின் பீகார் வந்ததுனால. 25 முதல் 30 சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் யார் செல்வ பெருந்தகை வேண்டாம் என்று போர்க்கொடி உயர்த்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் டெல்லியில் முகாமிட்டு மல்லிகார்ஜுன் கர்கேயிடம் புகார் மனு அனுப்பியிருக்கிறார் செல்வ பெருந்தகையை பற்றி. அதனால காங்கிரஸ் திமுகவை விட்டு போகக்கூடாது என்ற ஒரு பிடிப்பு காரணமாகத்தான் மு.க. ஸ்டாலின் அவர் அந்த கட்டிண்டார் பாருங்க மு.க. ஸ்டாலினை அந்த புகைப்படமும் சேர்த்து கொண்டு ஓடுகிறார்கள். இதெல்லாம் திமுகவுக்கு எதிர்வினையாகும் அல்லவா? ராகுல் காந்தியை கொலை செய்தவர் என்று சொல்லுகிறார்கள். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை சமாதானப்படுத்துவதற்குத்தான் மு.க. ஸ்டாலின் பீகார் வந்திருந்தார், விஜய் கட்சியுடன் போகாதே என்று எச்சரிப்பதற்காக. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சிவா. சார், இப்போ வந்து இந்தியா டுடே சி ஓட்டர் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 240 இடங்கள்ல வெற்றி பெற்ற பாஜக இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் 260 இடங்களில் வெற்றி பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் 324 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் கூட்டணியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த முறை பெற்ற எம்பி தொகுதிகளுடைய எண்ணிக்கையை விட இப்போ தேர்தல் நடைபெற்றால் அதை விட குறைவான இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கு சிவா மூலமாக வட இந்திய அரசியலை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூர் செய்த பிறகு தேசியத்தினுடைய ஒற்றுமையை பற்றியும் தேசியத்தை பற்றியும் நரேந்திர மோடியை நாடாளுமன்றத்தில் பேச விடாமல், அவருடைய வெற்றியை பாராட்டாமல் வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சி மூலமாக நரேந்திர மோடி எதிர்த்து ராகுல் காந்தி செய்யக்கூடிய அவல நிலைதான் ராகுல் காந்திக்கு இவ்வளவு மோசமான போக காரணம். நரேந்திர மோடி செயல்விடப்படாமல் பாராளுமன்றத்தை முடக்குவதை தவிர பனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, பர்சனல் ரைவலரி. ராகுல் காந்திக்கு அதானி அம்பானி சொல்றதை விட ஓட்டுச்சோரின்றார். இப்போ ஓட்டுச்சோரி என்று சொன்னால் வட இந்தியாவில் இப்பொழுது கூட இந்தியா டுடே சி ஓட்டர் செய்த ஒரு கருத்து கணிப்பில் ஓட்டுச்சோரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களே சிவா. ஓட்டுச்சோரி இல்லை என்பதைத்தானே அவர் சொல்லுகிறார்கள். எப்படி ஒன்னே ஒன்று சேர்க்கிற சிவா, அவங்கள நான் ஓட்டு போனங்க இந்த கையில ஒரு இங்கு போட்டாங்க சார், நீங்க அதே ஓட்டு செகண்ட் நீங்க போட முடியும். இரண்டாவது, இந்தியாவில் ஒரு மாதத்தில் பல லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கின்றன. ஒரு மாத காலத்தில் பல ஆயிரக்கணக்கான முதியவர்கள் மரணம் அடைகிறார்கள். பலர் இடம் புலம்பெயர்கிறார்கள். அதையெல்லாம் கணக்கெடுக்குவது தேர்தல் கமிஷனுடைய கடமை. அந்த தேர்தல் கமிஷன் அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக கணக்கெடுத்தால் அதை ஓட்டுச்சோரிங்கிறார் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் எப்படி 40 பேர் வெற்றி பெற்றார்கள்? ஆக மொத்தம் திமுக ஓட்டுச்சேரி செய்ததா? காங்கிரசுக்கு ராகுல் காந்தியுடைய மூஞ்சில என்ன வாய் அடிச்சு வாழ்ப்பு சாப்பிட்டாங்களா? வட இந்தியாவில் ஒரு துஷ்பிரச்சாரத்தையும் நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியதன் காரணமாகத்தான் நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய அனுதாபம், நரேந்திர மோடி அரசாங்கத்தில் ஊழல் இல்லாதது, பாகிஸ்தானை நன்றாக அவர் கையாண்டார்,
கொரோனாவை நன்றாக கையாண்டார். தேசத்தில் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றன. ஒன்றும் இல்லைங்க, வட இந்தியாவிலங்க சிவா 8 ஹிந்தி மாநிலம், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஏழை எளிய மக்கள் ட்ரோன் கொடுத்து, அந்த ட்ரோன்கள் மூலமாக முதியவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அந்த ட்ரோன் மூலமாக விதை விதைப்பதும் விவசாயம் செய்வதையும் முக்கியத்துவமாக கொண்டு யூரியா மற்றும் சில மருந்துகளை அதாவது அந்த பயிர்களுக்கு முன்னதாக அந்த ஃபீல்டில் தூவறதுக்காக கரும்பு, கோதுமை, அரிசி போன்ற பயிர்கள் மீது பூச்சிகள் வந்து விட்டால் பூச்சி மருந்தை தெளிப்பதற்கு ட்ரோன் யூஸ் பண்றாங்க. ஒரு பெண்மணி ஓரத்தில் உட்கார்ந்து பண்றாங்க. அது கடந்த 5-6 வருடத்தில் வட இந்தியாவில் பிரபலமாகி விட்டது. அதையும் தவிர சிவா, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடத்துல ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொருள் என்று சொல்லுகிறார்கள். உதாரணமாக வட இந்தியாவில் பூட்டு, அந்த வீட்டுக்கு பூட்டு போடுறோம் பாருங்க, அது அலிகர் என்ற இடத்தில் மிக மிக பிரபலமானது. அலிகர் பூட்டு என்றால் வட இந்தியாவில் அவ்வளவு விலை அதிகம். எப்படி காஞ்சிபுரம் பட்டு சேரியோ, சிவகாசியில் எப்படி பட்டாசோ, அந்த மாதிரி வட இந்தியாவில் பல இடங்களில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் என்று நரேந்திர மோடி பிரபலப்படுத்தினார். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொருள் என்று அதை எக்ஸ்போர்ட் செய்தார். ஆத்ம நிர்பர் பாரத் என்று அது இந்தியாவிற்கு சுயமொழி தேவை என்று சொன்னார். இதுதாங்க சி ஓட்டருடைய ரிஃப்ளெக்ஷன். இதுதாங்க ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை மூலமாகத்தான் காங்கிரஸ் படுதோல்வி அடைய இருக்கிறது. நரேந்திர மோடிக்கு அதிகமான ஒரு உற்சாகம், வரவேற்பு இருக்கிறது. இன்னைக்கு கூட ஜப்பான் போயிருக்காங்க, நாளைக்கு அவர் சைனா போறாங்க. இந்தியாவுக்கு ட்ரம்ப் டாரிஃப் மூலமாக, வரிகள் மூலமாக இவ்வளவு செய்தது, ஏற்றுமதி இறக்குமதி கொடுத்து தமிழகத்தில் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் இன்னல்களை கொடுத்தது ட்ரம்ப். அந்த ட்ரம்பை வரவேற்கிறார் நரேந்திர மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி. இதுலயே அவங்க கெட்ட பேர் வந்துருச்சுங்க ராகுல் காந்திக்கு. இதுதான் பின்னணி. வட இந்தியாவில் நரேந்திர மோடியை வீழ்த்த ராகுல் காந்தி செய்யக்கூடிய ஓட்டுச்சோரி என்ற பொய் பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதுதான் கணக்குங்க. சார், இப்போ பீகார்ல ராகுல் காந்தி கூட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, அங்க பேசினாங்க சார். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் சனாதனம் குறித்து பேசினாங்க. பீகார் உள்ளிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பெரிய அளவுல கொந்தளித்து போயிருந்தது. இப்படியான சூழ்நிலையில ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல ராகுல் காந்தியோடு நடைபயணத்துல கலந்துகிட்ட நிகழ்வு அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், மக்கள் எப்படி பாக்குறாங்க? இது இண்டி கூட்டணிக்கு பிளஸா மைனஸா சார்? இண்டி கூட்டணிக்கு மைனஸ், திமுகவிற்கு தோல்வி. காரணம், வட இந்தியாவினர் கக்கூஸ் கழுவதற்கு வந்து முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன் பேசினாரே அசிங்கமாக, நாவடக்கம் இல்லாமல், அயோக்கியத்தனமாக. அதே மாதிரி பொன்முடி சொன்னாரே, வடக்கிந்தியெல்லாம் பேல்புரி பேசினவாலை வடக்கிந்தியா பீகாரி என்று தமிழக ஆளுநரை அவ்வளவு அவமரியாதை செய்தார்களே, தங்களுக்கு தெரியும் பீகாரி மாணவர்களை எல்லாம் கொலை செய்தார்களே, அதைத்தானே பிரசாந்த் கிஷோர் எடுத்தெடுத்து சொல்லுகிறார். இந்த பிரச்சாரம் மு.க. ஸ்டாலின் பீகார் வந்ததுனால இண்டி கூட்டணிக்கு தோல்விதான் வரும். காரணம், அங்கு இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய மிக மிக சீனியர் பாஜக தலைவர்கள், நிதிஷ்குமாருடைய தலைவர்கள், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் கிரிராஜ் சிங் என்று சொல்லக்கூடியவர், அடுத்தது ரவிசங்கர் பிரசாத், அனுராக் தாக்கூர், நிஷிகாந்த் தூபே, சமத் சௌத்ரி மற்றும் நிதிஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து பேசுகிறார்கள். மு.க. ஸ்டாலின் போட்ட தமிழ் வீடியோக்கள் பரவலாக இருக்கிறது. தமிழகத்தில் அந்த பொன்முடியை தவிர கே.என். நேரு அவர்கள் எப்படி ஆர்.என். ரவி போடா என்று சட்டசபையில் சொன்னாரோ அதெல்லாம் கூட வீடியோ பரவலாக இருக்கிறது. தேர்தல் நிலவரத்தில் கண்டிப்பாக பாஜக, நிதிஷ்குமார் முன்னிலையில் இருக்கிறார்கள். காங்கிரஸுக்கு அங்க 30 சீட்டுக்கு மேல சீட்டு தரமாட்டேங்கிறாரு மிஸ்டர் தேஜஸ்வி யாதவ். அதையும் தவிர லாலு யாதவனுடைய மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் என்பவர் தனி கட்சி ஆரம்பித்து விட்டார். அவர் வந்து கிருஷ்ணன் மாதிரியும் சிவன் மாதிரியும் ராமர் மாதிரியும் ட்ரெஸ் போட்டு ஓட்டு கேட்கிறாரு. அவர் கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு போல இருக்குது.
அவருக்கு அவ அப்பாவே திட்டுறாரு, அவ அண்ணனே திட்டுறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர், நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமைத்திய பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பவர் ஜனசுராஜ் என்ற கட்சியின் மூலமாக ஓட்டை பிரிக்கிறார். எப்படி திமுகவுடைய எதிர் வாக்குகளை எல்லாம் பிரித்து திமுகவை மீண்டும் வெற்றி செய்ய வேண்டும் என்று விஜய் களம் இறங்கி இருக்கிறாரோ, அதே மாதிரி நரேந்திர மோடியை வெற்றி செய்ய வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் பாண்டே களம் இறங்கி இருக்கிறார். சிராக் பாஸ்வான் களம் இறங்கி இருக்கிறார். இவெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கு என்று தனி ஓட்டு இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் செய்ததனால் இதுதாங்க தாற்பயம். நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். நரேந்திர மோடியுடைய கை பலப்படுத்தப்படும். ராகுல் காந்தி செய்யக்கூடிய பல அந்த ஓட்டு திருட்டெல்லாம் தோல்வி அடைந்து விட்டது பீகாரில். ஏங்க, விலைவாசியை பற்றியோ வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றியோ பேசாத அதீன் அம்பானி அதானி என்று சொல்லிக்கொண்டு ஓட்டு திருட்டு யாருங்க புரியுதுங்க? அதுதான் அவருக்கு தோல்வி. சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் அவராகவே அங்க ராகுல் காந்தியுடைய நடைபயணத்துல கலந்துக்கிட்டாரா அல்லது ராகுல் காந்தி வரவழைச்சிருப்பாங்களா சார்? என்ன காரணம் அப்படின்னா விஜய் ராகுல் காந்தி தான் வர வச்சாரு. ராகுல் காந்தி வர வச்சாரு. 25 லட்சம் ரூபாய் விமான நிலையத்துக்கு செய்து அதனால என்னங்க 8 கோடி தமிழ் மக்களுக்கு என்ன லாபம் கொடுத்தாருங்க மு.க. ஸ்டாலின் பீகார் வந்ததுனால? சொல்லுங்க. கனிமொழி கூட வந்தாங்க, ஒரு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வக்கீல் இருக்காராம், தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணாருங்க. ஹிந்தி சரியாவே புரிஞ்சுக்கலங்க அவருக்கு. இல்ல சார், விஜய் மாநாடு இங்க நடத்தினாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தாவேகா கூட விஜய் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டு இருந்தது. இந்த நிலையிலதான் ஸ்டாலின் அவர்கள் வேகமாக அங்க வந்தாங்க, ராகுல் காந்தியை சந்திச்சாங்க. அந்த பயம் கண்டிப்பாக அந்த பயம் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஒரு 25 முதல் 30 சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் யார் செல்வ பெருந்தகை வேண்டாம் என்று போர்க்கொடி உயர்த்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் டெல்லியில் முகாமிட்டு மல்லிகார்ஜுன் கர்கேயிடம் புகார் மனு அனுப்பியிருக்கிறார் நம்ம செல்வ பெருந்தகையை பற்றி. அதனால காங்கிரஸ் திமுகவை விட்டு போகக்கூடாது என்ற ஒரு பிடிப்பு காரணமாகத்தான் மு.க. ஸ்டாலின் பீகார் வந்திருந்தார். எனினும் மு.க. ஸ்டாலினை ராகுல் காந்தி கைவிட மாட்டார். காரணம் பணப்பட்டுவாடா மற்றும் பழைய சமூக நீதி என்று சொன்னாலும் பீகாரில் ராஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கில் திமுக உடன்பாடு இருந்தது என்ற ஒரு வீடியோ பரவலாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக திமுகவிற்கு எதிர்வினைகள். ராகுல் காந்தியை நன்றாக கட்டிப்பிடித்துக் கொண்டார் மு.க. ஸ்டாலின். அந்த புகைப்படம் பிரபலமாகியது. ஆனால் சமூக ஊடகங்களில், டெலிவிஷனில், ஹிந்தி போன்ற டெலிவிஷன் தொலைக்காட்சிகளில் ராகுல் காந்தி கொன்ற குற்றச்சாட்டின் மீது பெருமாவளவன் அவர் அந்த கட்டின்றார் பாருங்க மு.க. ஸ்டாலின, அந்த புகைப்படமும் சேர்த்து கொண்டு போடுகிறார்கள். இதெல்லாம் திமுகவுக்கு எதிர்வினையாகும் அல்லவா? ராகுல் காந்தியை கொலை செய்தவர் என்று சொல்லுகிறார்கள். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை சமாதானப்படுத்துவதற்குத்தான் மு.க. ஸ்டாலின் பீகார் வந்திருந்தார், விஜய் கட்சியுடன் போகாதே என்று எச்சரிப்பதற்காக. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.